ஆமாம் சார், அது கொஞ்சம் சொல்லுங்க. அப்படியே பிஸ்மில்லாபாத் எப்போ பண்ணாலும் நீங்கள் ஒரு கிளாஸ் அரிசி போடுறீங்கன்னா 5 கிளாஸ் தண்ணி போட்டுக்கணும். ஒரு கிளாஸ் அரிசிக்கு 5 கிளாஸ் தண்ணி போட்டுக்கணும். ஒரு கிளாஸ் அரிசிக்கு அரை கிளாஸ் துவரம் பருப்பு அதை போட்டுட்டு இந்த கேரட்டு பீன்ஸு உங்கள் என்னென்ன காய்கறி போடுறீங்களோ நீங்கள் குக்கரில் வைக்கிறீங்க இல்லையா? ஏன்னா நாங்கள் வைக்கிறது எப்படின்னா மாமூலாக இந்த காய்கறிலாம் போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த துவரம்பருப்புல வேக வச்சிடணும். துவரம்பருப்புலேயே வேக வச்சு அதுக்கப்புறம் அதுக்கு கொடுக்க வேண்டிய புளி தண்ணி காரம் எல்லாம் கொடுத்துட்டு இந்த என்னென்னா வெந்தயம் மிளகா தனியா தேங்காய் பச்சை தேங்காய் காஞ்ச மிளகா இது எல்லாத்தையும் வறுத்துட்டு மிக்சியில் அடிச்சு அந்த பேஸ்ட் அதில் போட்டு எல்லாம் கொதிக்கும். அது கொதிச்சப்பறம் அதில் தேவையில்லை ஒன்றும் தேவை அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த அரிசி அலம்பி வச்ச அரிசி கொஞ்சம் முன்னாடியே ஊற வச்சிடணும். ஏன்னா இந்த சாம்பார்லேயே அது வேகணும். அதுக்கோசரம் வச்சுட்டு மாமூலா அதுக்கப்புறம் நீங்கள் கீழே அடுக்கி வச்சுட்டு காஞ்ச மிளகா கருவேப்பிலை ஜீரகம் நாங்கள் ஒரு சமையலுக்கு ஜீரகம் வாடுறோம். நீங்கள் வாடுங்கன்னு தெரியாது. கடுகு காஞ்ச மிளகா கருவேப்பிலை ஜீரகம் பெருங்காய பொடி மசாலா பொடி எண்ணெயில போடணும். மசாலா பொடியா போடுவீங்களா? மசாலா பொடி இல்லை சார், இடிச்சு ஒரு ஆள் மிக்சியில் பொடி பண்ணியும் போட்டுக்கலாம். இல்லைன்னா பேஸ்ட் அரிசி போட்டுக்கலாம். நமக்கு பேஸ்ட் அரிசி போட்டால் உங்களுக்கு குவான்டிட்டி நிறையா வரும். பொடியா போட்டால் குவான்டிட்டி வரும். வெந்தயம் காஞ்ச மிளகா தனியா பச்சை தேங்காய் 4 இந்த பட்டை லவங்கம் அதில் கலக்க வேண்டாம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் அந்த டேஸ்ட் பிடிக்கும், ஒவ்வொருத்தருக்கு பிடிக்காது. அதில் பட்டை லவங்கம் தனியாக வச்சு பொடி மிக்சியில் பொடி பண்ணி ஒரு சிட்டிக்காக போடுங்க. ரொம்ப லாஸ்ட்டில் இறக்குற நேரத்தில் போடுங்க. அரிசி அந்த மசாலா எல்லாம் போட்டு ஒன்றா தான் வேகணும். சாம்பார்லேயே வேகணும். பிரியாணி மாதிரி ஒன்று. அதனால 1க்கு 5 தண்ணி கொடுக்குறது. ஒரு கிளாஸ்க்கு 5 தண்ணி கொடுத்தோம்னா அட்ஜஸ்ட் ஆகும். சந்தேகம் கேட்கறது